ஹலோ கைஸ், இந்த வீடியோ மே 20ஆம் தேதி எடுத்தது. பார்த்தீங்கன்னா இன்னும் சென்னையில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பகுதியில் இதை மாதிரி கட் அவுட் வந்து ரோடில் அது பப்ளிக் பிளேஸில் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறத நம்மளால் இன்னும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட மே 13ஆம் தேதி டிவிகே ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க, பப்ளிக் பிளேஸில் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்க அவ்வளோ பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 7 டேஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் நம்மளுக்கு நிறைய பிளேஸில் இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. டிவிகேல உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், வட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து இந்த மக்கள் அவங்களுக்காக கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை யூஸ் பண்ணி அந்தந்த தொகுதிக்கு என்னென்ன தேவைகள், அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து ப்ராப்பரான ரோடு, குடிநீர் வசதிகள் இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னிட்டுனா இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்டே வந்து இந்தந்த இடத்துல தான் போஸ்டர் விடணும், இங்கே தான் பேனர் வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு மற்ற இடத்துல போஸ்டர் ஓட்டினா அதுக்கு அபராதம் விதிச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் வர காசை கலெக்ட் பண்ணி அந்தந்த ஏரியாவோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.